எங்காவது ட்ரிப்பு கிளம்புறீங்க அப்படின்னா, இந்த துவையல கட்டி எடுத்துக்கோங்க. வெரைட்டி ரைஸ் கூட இல்லன்னா சூடான ஒயிட் ரைஸ் கூட பெரட்டி சாப்பிட அவ்ளோ அட்டகாசமா இருக்கும். கடாயில ஆயில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஆயில்ல ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அது கூட ஒரு சௌசௌ வந்து போட்டுக்கோங்க. மேரக்காய் அப்படின்னும் சொல்லுவாங்க. அத வந்து அப்படியே வதக்கி விட்டுறலாங்க. கூடவே கொஞ்சமா சால்ட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு வதக்கி விட்டுட்டு 2 வரமிளகா, கொஞ்சமா புளி, கொஞ்சமா மல்லி இல, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. ஃபைனலா தேங்காய் கொஞ்சம் துருவி அதையும் வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. எல்லாமே வந்து நல்லா ஸ்மெல் போற வரைக்கும் வந்து வதக்கி விட்டுறலாம். கூடவே பெருங்காயமும் கொஞ்சம் தூவி நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஆற வச்சு வறுத்து வச்சிருந்த கடலை பருப்பு உள்ள சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சௌசௌ துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். ஆஹா! அப்படி இருக்கும்.